Students, இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா discrete mathematics. இதுக்கான கோர்ஸ் கோட் MA 8351. யூனிட் இதில் 5 யூனிட்ஸும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருந்து தான் வரும். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ். இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியதில்லை. அதாவது ஓல்டாக இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இது ஒரு ஃப்ரெஷ் சப்ஜெக்ட், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கோ நீங்கள் ப்ராப்ளமில் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. படிக்க படிக்க அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கே நல்லாவே புரியும். ஓகேவா? இது நான் ஸ்டாண்ட் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அவ்வளோவா கிளியராக தெரியட்டிலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரப்போசிஷன். ஸோ இதில் நம்ம இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரப்போசிஷன். இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். ப்ரப்போசிஷன் is a declarative statement which is either true or false but not both. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரப்போசிஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாத எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரப்போசிஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? ட்ரூ இன் த சென்ஸ் எல்லாராலையும் அந்த ட்ரூன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னோன்னா அது என்னோட கண்ணுக்கு தான் பியூட்டிஃபுல்லாக தெரியலாம். ஓகேவா? இன்னொருத்தவங்க பார்வைக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஸோ ட்ரூ இன் த சென்ஸ் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்லணும்னா எல்லாரும் யூனிவர்சல் லெவலில் எல்லாருமே அதை ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன் இல்லை. புரியுதா? ஏன்னா இதை சிலர் வந்து ட்ரூன்னு சொல்லலாம், சிலர் வந்து ஃபால்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரூன்னு சொல்ல முடியாமல் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாமல் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையும் நம்ம ப்ரப்போசிஷன்னு சொல்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ ப்ரப்போசிஷன்னா என்ன? எய்தர் இட் ஷுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எஸ், இட் இஸ் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதனால் இது ப்ரப்போசிஷன். பின்னு போட்டால் ப்ரப்போசிஷன். ஓகேவா? அடுத்தது 1 + 6 = 8. இது ப்ரப்போசிஷனா? ப்ரப்போசிஷன் தான். ஏன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்ல முடியுதுன்னு பார்த்தா 1 + 6 எவ்வளோ? 7, பட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நம்மளை எல்லாருமே இதை ஃபால்ஸ்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? யாராவது இதை ட்ரூன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாராலையும் இது ஃபால்ஸ்னு சொல்ல முடியறதுனால இது ஒரு ப்ரப்போசிஷன். ஓகேவா? ப்ரப்போசிஷன்னா பின்னு போட போகிறோம். சென்னை இஸ் இன் இங்கிலாந்து. இது ப்ரப்போசிஷனா? ப்ரப்போசிஷன் தான். ஏன்னா சென்னை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்லாருமே இதை ஃபால்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபால்ஸாக இருந்தால் கூட அது நமக்கு ப்ரப்போசிஷன். ஸோ ப்ரப்போசிஷன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்ல முடிஞ்சா அது எல்லாமே ப்ரப்போசிஷன் தான். புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்கள், 2 + x = 8ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா? சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூவை பொறுத்து தான் இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்ல முடியும். இஃப் ஐ புட் x is equal to 6, then it will be true. If I put not 6, இந்த எக்ஸுக்கோட வேல்யூக்கு நான் 6 தவிர வேறு எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் it won't be true இல்லையா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை பொறுத்து இதை நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ்னு சொல்ல முடியாதனால இது வந்து நாட் எ ப்ரப்போசிஷன். புரியுதா? ஸோ ட்ரூன்னு இல்லை ஃபால்ஸ்னு சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அது ப்ரப்போசிஷன். மற்றது எல்லாமே நாட் எ ப்ரப்போசிஷன். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ஹிமாலயா? ஸோ இது ஒரு ப்ரப்போசிஷனாக இல்லை. இதை வந்து இது வந்து ஒரு கொஷின். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, நாட் எ ப்ரப்போசிஷன். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 10 / 2 = 5. ஆமாம், இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் இது ப்ரப்போசிஷன். புரியுதுங்களா? எஸ், ப்ரப்போசிஷன் என்னன்னு புரியுதா? எஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ்னஸ். ஸோ இந்த கனெக்டிவ்னஸ்னால் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரப்போசிஷன். இந்த ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற அந்த டூல்ஸை தான் நம்ம கனெக்டிவ்னஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கனெக்டிவ்னஸ் இஸ் அன் ஆப்ரேஷன் which is used to connect 2 or more statements. More statement in the sense propositions. ஓகேவா? ப்ரப்போசிஷன்ஸை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்டிவ்னஸ்னு சொல்கிறோம்.
இப்போ இங்கே பாருங்கள், he is a boyன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். he is a boy or girl நமக்கு தெரியாது, ஆனால் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்போது இது ஒரு ஸ்டேட்மெண்ட். he went to college, அவன் காலேஜ் போனானா இல்லையான்னு நமக்கு தெரியாது, பட் இது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸாக தான் இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுனால இது அண்டுன்றது ஒரு கனெக்டிவ்னஸ். ஸோ கனெக்டிவ்னஸ்னால் புரியுதா, ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் கனெக்டிவ்னஸ். இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட இந்த லாஜிக் அண்ட் ப்ரொபோஷன்ற இந்த யூனிட்டில் என்னென்ன மாதிரி கனெக்டிவ்னஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கனெக்டிவ்னஸ் நெகேஷன். ஓகேவா, இந்த நெகேஷன்ன்றதை நம்ம எந்நேரமும் நெகேஷன் ஆஃப்னு சொல்ல முடியாது, அதை எழுத முடியாது இல்லையா. அதனால் ஷார்ட்டாக நம்ம இந்த நொட்டேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். எய்தர் இது 7 மாதிரி போடலாம், அப்படி இல்லையா இந்த மாதிரி டில்டான்னு சொல்லுவோம், இந்த சிம்பிளில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, if P is any given proportion, Pன்றது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், given ஸ்டேட்மெண்ட்டு, தென் நெகேஷன் Pனா என்னதுன்னா அதோட ஆப்போசிட். இப்போ வந்து இது ட்ரூ, அதாவது இது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது அப்படி இல்லைன்னு சொல்கிறது தான் நம்மளோட இந்த நெகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வடிவேல் வந்து ஒரு படத்தில் கையை பிடிச்சி எழுத்தியான்னு கேட்டால் என்ன கையை பிடிச்சி எழுத்தியான்னு கேட்பார் இல்லையா, அதே மாதிரி தான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நாட் போட்டு சொன்னோம்னா அதுதான் நம்மளோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா. ஸோ இந்த நாட், இப்போ பீன்றது ப்ரொப்போஷன்னா நாட் பியை நம்ம எய்தர் இப்படி டினோட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா இப்படி டினோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பீன்ற ஸ்டேட்மெண்ட், அதாவது பீன்ற ப்ரொப்போஷன் டுடே இஸ் சாட்டர்டே அப்படின்னு சொன்னாங்கன்னா வாட் வில் பி நெகேஷன் பி, டுடே இஸ் நாட் சாட்டர்டே, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ எய்தர் நீங்கள் அந்த கரெக்டாக நாட்டுன்றது எங்கே போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் இட் இஸ் நாட் ட்ரூ தட் டுடே இஸ் சாட்டர்டே, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இட் இஸ் நாட் ட்ரூ தட்னு எழுதிட்டோம்னா அதுதான் அதோட நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதோட நெகேஷன் பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, அப்போது நம்ம இந்த கான்செப்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதோட நெகேஷன்ன்றது கிரேட்டர் தென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி லெஸ் தென்னா இதோட நெகேஷன் பி என்ன வரும், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, அடுத்தது இதே மாதிரி சென்னை இஸ் ஏ சிட்டின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நெகேஷன் பி என்ன வரும், சென்னை இஸ் நாட் ஏ சிட்டி. புரியுதா. ஸோ இதுக்கு ஒரு இந்த மாதிரி கனெக்டிவ்னஸ் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்க போகிறோம். ட்ரூத் டேபிளில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரலான்னு பார்க்கலாம். பிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா அதோட ட்ரூத் வேல்யூஸ் என்ன வரும், எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் அது, இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். பிங்கிறது ட்ரூவாக இருந்ததுன்னா நெகேஷன் பி என்னவாக மாறிடும், ஃபால்ஸாக மாறிடும். பி ஃபால்ஸாக இருந்ததுன்னா நெகேஷன் பி ட்ரூவாக மாறிடும். இதுதான் நம்மளோட நெகேஷன் பிக்கான ட்ரூத் டேபிள். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கனெக்டிவ்னஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.